வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க அண்ட் ஃபோக்கஸ் பண்ண போற பங்குகள் கிட்ட இருந்து வந்த அப்டேட்டா தான் இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம இன்னைக்கு டே மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ பார்ப்போம். நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பெருசா பாசிட்டிவா இல்லனாலும் இன்னைக்கு டேல நெகட்டிவா க்ளோஸ் ஆகாம இருந்ததே ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஆளு டிஐஎஸ் இன்னைக்கு டேல விற்பனையாளரா இருக்காங்க. ஒரு 1265 கோடிக்கு டிஐஎஸ் வித்திருக்காங்க. அதே சமயத்துல எஃப்ஐஎஸ் ஒரு 1950 கோடி பணத்த போட்டிருக்காங்க. தொடருமா எஃப்ஐஎஸ் ஓட பையிங் இந்த பிப்ரவரியில அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அமெரிக்க மார்க்கெட் ஓப்பன் ஆயாச்சு. இன்னைக்கு வீடியோ லேட்டா ரெக்கார்ட் பண்றதுக்கான ரீசனும் அதுதான். வெயிட் பண்ணி ஒரு பங்க பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியது இருந்தது. சரி வாங்கியாச்சு. எந்த பங்கு அப்படிங்கிறது நண்பர்கள் பலருக்கும் தெரியும். பல நண்பர்கள் ஆஃப்டர்நூன் கமெண்ட்ஸ்லயும் போட்டிருந்தாங்க. ஸ்டெல்லன்டீஸ் இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 25% வரைக்கான ஒரு செல் ஆஃப போஸ்ட் பண்ணியிருக்கு. அருமையான ஒரு அடி பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லன்டீஸ்ல ஏற்பட்டிருக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ரீஸ்ட்ரக்சரிங் தான் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்ட இந்த ஸ்டெல்லன்டீஸ்ல ஏற்படுத்தியிருக்கு. இதனால ஒரு $26 பில்லியன் இந்த ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரீஸ்ட்ரக்சரிங்க பத்தியெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போக இந்த Q4 ஓட வால்யூம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். அருமையான ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில ஏற்பட்டிருக்கு. இத நான் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்குறேன். ரீசென்ட்டா நான் மைக்ரோசாஃப்ட்ட பிடிக்கிறதுக்கு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருந்தேன். சொல்லியிருந்தேன். அதிலிருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸ்லோவா பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த அமௌண்ட்ல பாதிய பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டெல்லன்டீஸ்க்கு டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போதைக்கு பாதி வாங்கியிருக்கேன். மேபி இதுக்கப்புறம் ஒரு நைட் ஒரு 10 மணி அந்த மாரியான டைம்ல மேபி மேற்கொண்டு கீழ விழுந்ததுன்னா, அகைன் ஸ்டெல்லன்டீஸ்லயே அந்த மொத்த அமௌண்ட்டையும் போடுறதுக்கான ஒரு பிளான தான் நான் வச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டெல்லன்டீஸோட ப்ராப்ளத்த பத்தியும் நம்ம கண்டிப்பா நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல ஸ்டெல்லன்டீஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நோவோ நார்டிஸ்க்க பற்றி பேசுவோம். இன்டெல் பற்றி பேசப் போறோம். அடுத்தது ஏஎம்டி இந்த மாரியான பங்குகள பற்றி நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். பல அப்டேட் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம மார்க்கெட் அப்டேட்குள்ள போவோம். மொத நம்ம பார்க்க போறது டாடா பவர் கிட்ட இருந்து வந்த அப்டேட் தான். டாடா பவர் பார்த்தீங்கன்னா, FY 27ல இருந்து இந்த சோலார் மாடியூல் அண்ட் சோலார் செல்ஸ யுஎஸ் அண்ட் யூரோப்க்கு செல் பண்ண போறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிக்கான ஒரு பாதை அப்படின்னு தான் நமக்கு காட்டுது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னதான் இப்போதைக்கு மார்க்கெட் லீடரா வாரி எனர்ஜிஸ், அப்புறம் பிரீமியர் எனர்ஜிஸ் போன்ற நிறுவனங்கள் இருந்தாலும் கூட, பெரும் நிறுவனங்கள் நாளைக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தா, அவங்களோட பிசினஸ் பாதிக்கப்படுதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடியே அந்த நிறுவனங்களோட ஷேர் பிரைஸ் பாதிக்கப்படும். இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பேட் சென்டிமென்ட் ஏற்பட்டு அந்த பங்குகள் பாதிக்கப்படலாம்ங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. மேபி எதிர்பார்ப்பெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்ல. பட் இந்த மாரி நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அது பக்கம் இருந்து நான் விலகியும் இருக்கேன். இந்த மாரி பல பங்குகள்ல ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பெரிய மார்க்கெட் லீடர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த மாரி சின்ன பங்குகள் கிட்ட கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சின்ன பங்குல அதுவும் பெரிய பங்கு தான். பட் இவங்க ஒரு பெரிய குரூப்பா ஒரு ஜெயண்ட்டா இருக்காங்க. ரிலையன்ஸ் அண்ட் இந்த டாடா போன்ற நிறுவனங்கள் பெரிய ஜெயண்ட். இவங்க உள்ள வரும்போது மார்க்கெட்ல ஒரு அஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பார்ப்போம். மேபி எதிர்பார்ப்பெல்லாம் அந்த ஒரு ஒரு செல் ஆஃப் இந்த மாரியெல்லாம் இருந்தது அப்படின்னா, அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அடுத்தது கிராம்ப்டன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. கிராம்ப்டனோட ரிசல்ட் வந்திருக்கு. கிராம்ப்டனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல டிக்ளைன் தான் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. பட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணா, இந்த காலாண்டு ஒரு பெட்டரான காலாண்டா கிராம்ப்டனுக்கு அமைஞ்சிருக்கு. மார்ஜின் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுல தான் குறைவு. பட் இந்த காலாண்டுல ஓரளவு மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆஸ் யூசுவல் மார்ஜின. ரெவென்யூ பார்க்கும்போது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணா கொஞ்சம் டிக்ளைன் தான் ஆயிருக்கு. கிராம்ப்டன் என்ன பண்றாங்கன்னா, வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டார்க்குள்ள என்டர் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. இது கிராம்ப்டன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். இவங்க கிட்ட அந்த வயர் செக்மெண்ட்குள்ள நுழைஞ்சாங்கன்னா, அத வேகமா எக்ஸ்பேண்ட் பண்ற அளவுக்கான
ஒரு சக்தி இருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து இருக்கு. ஆனா, ஸோ இந்த மார்ச்ல தான் வந்து இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்ல என்டர் ஆக போறாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் உடனே வந்து இந்த பாலிகேப்லாம் முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்ல. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் லீடரா பாலிகேப் வந்துட்டு தான் இருக்கான். ஸோ இந்த கிராம்ப்டன் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படலாம்ன்ட்டு நம்ம தனியா கூட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்ப ரீசென்ட்டா கொஞ்சம் வந்து ரெக்கவர போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த ரெக்கவர் நிலைக்குமாங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ ஒண்ணும் அவசரப்பட வேண்டாம். ஃபோமோல வந்து எதையும் வந்து வாங்க வேண்டாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா வந்ததுன்னா, அப்ப வந்து இத ஃபோக்கஸ் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். கண்டிப்பா நான் ஃபோக்கஸ் பண்ணுனேன்னா, அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ அடுத்தது ஏபிஎஃப்ஆர்எல் இவன் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. பட் இந்த குவார்ட்டர்ல ஏதாச்சும் மாறுதல் இருக்கான்னு கேட்டா, எதுவும் இல்ல. ஸோ இந்த காலாண்டுலயும் பார்த்தீங்கன்னா, நஷ்டத்த தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். சரி இறக்கியாச்சும் தொலைங்கடா அப்படின்னு வெயிட் பண்ணா இறக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இறங்குச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. ஸோ 137 கோடி இந்த காலாண்டுல நெட் லாஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2300 கோடி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. பெட்டரா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு இன்னும் ஏற்படாம தான் வந்து இருக்கு. ஸோ பார்ப்போம். ஆதித்யா பிர்லா ஃபேஷன் விரைவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்துமான்னு என்ன பொறுத்தவரைக்கு ஒரு எக்ஸ்பேண்ட் இங்க நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, அது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஸோ விரைவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி ஓரளவு கிட்ட வந்ததுன்னா, அப்ப இத பத்தி இன்னும் டீட்டெயில்டா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஇஎம்எல்லோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டுல பிஇஎம்எல் நஷ்டத்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த காலாண்டு 22 கோடி பார்த்தீங்கன்னா, நஷ்டமா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. செலவே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு இவங்களுடைய வருமானத்த வந்து தின்றுச்சு. அதனால பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்ல. அ இதே தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் போன வருஷம் இதே குவார்ட்டர்ல ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்காங்க. பட் இப்போ அது தலைகீழா மாறி லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒவ்வொரு மார்ச் குவார்ட்டரும் பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த மார்ச்ல ஏதாச்சும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த பிஇஎம்எல் பக்கமும் எந்த ஒரு சான்ஸும் வந்து இல்ல. ஸோ ஓவராலா இதெல்லாம் இன்னும் நல்லா கரெக்ட் ஆகணும். ஆனா மட்டும் தான் நமக்கு ஏதாச்சும் இந்த செக்டார்லயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. மரண அடி வாங்கியிருக்கு ரிசல்ட். கிட்டத்தட்ட 90% பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இங்க பார்ப்போம் நம்ம. இந்த காலாண்டுல வெறும் 9 கோடி தான் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வருடம் இதே காலாண்டுல 110 கோடி கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. அசெட் குவாலிட்டி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் கூட, ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா, பல காலாண்டுகளா இதே ஒரு ரேஷியோவ தான் இவங்க வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியான ஒரு இம்ப்ரூவ்மென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல இல்லாம இருக்கு. மேபி அது இருந்ததுன்னா, இது ஒரு பெஸ்ட்டு ஒரு இடமா வந்து இருந்திருக்கும். இந்த இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க பொறுத்தவரைக்கி. ஸோ அடுத்தது வந்து பிஎஃப்சி கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ மெர்ஜர் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து உறுதி ஆயிருச்சு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த மெர்ஜர் நடக்கும். ஸோ இப்போ ரீசென்ட்டா பிஎஃப்சி மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஏற்றத்த வந்து குடுத்துட்டு இருக்கு. ஆர்இசி பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஏன்னா 2மே கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஏறும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இன்னைக்கு கூட பிஎஃப்சி 1% ஏறியிருக்கு. ஆர்இசி 2.5% கீழ இறங்கியிருக்கு. ஸோ மெர்ஜருக்கு ஏதோ வேலைத்தனத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெர்ஜர் உறுதி தான். பட் இந்த மெர்ஜருக்காக பிரைஸ வந்து சரியா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து இதில நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரியல. மேபி ஏதாச்சும் ஒரு மெர்ஜர் பெனிஃபிட் கூட ஆர்இசி இருக்கிறவங்களுக்கு ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால எனக்கு ஒரு கவலையும் இல்ல. பட் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வாங்கியிருந்தா, இல்ல இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சில இருந்து ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ட வந்து குடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம இந்த மெர்ஜர் பெனிஃபிட்காகலாம் பங்குகள் பக்கம் போகக்கூடிய நபர்களே வந்து கிடையாது. அதனால ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிருவோம். பட் ஏதோ ஒண்ணு வந்து நடக்க போகுது. நடக்கும்போது இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆனா இப்ப இந்த மெர்ஜர் பார்த்தீங்கன்னா, ஸோ நடக்குது. என்ன ரேஷியோல விடப்போறாங்க, என்ன ஆகப்போகுதுங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ குவான்டிட்டீஸ் என்ன மாரி வரும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஸோ மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட். மகேந்திரா கிட்டத்தட்ட 15,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி புது மேனுஃபேக்சரிங் யூனிட்ட மகாராஷ்டிரால அமைக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி. இங்க கார்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து தயாரிக்க போறதா மகேந்திரா தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது மகேந்திராவ பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா ஒரு பக்கம்
டிராக்டருக்கான டிமாண்டும் வேற லெவல்ல இருந்துட்டுருக்கு நம்ம நாட்டுல. 2வது எஸ்யூவிக்கான டிமாண்டும் ரொம்ப சூப்பரா போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் சில பிளாட்ஃபார்ம் புது புது மாடல்ஸையும் மகேந்திரா அறிமுகப்படுத்துறதுக்கு தயாரா வந்து இருந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்போ அவங்க பெரிய ஒரு கேப்பெக்ஸ் வந்து பண்றாங்க. இது கண்டிப்பா கம்பெனிய வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்தது என்எஸ்இ கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ என்எஸ்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. இவங்களோட பேட் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர்ல ஒரு 15%ம் அதே மாரி டோட்டல் இன்கம் பார்க்கும்போது ஒரு 6%ம் ரைஸ் ஆயிருக்கு. பட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 39%, 37% வரைக்கான டிக்ளைன் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண சில டாக்ஸ் தான் பெரிய ஒரு ரீசனா இருக்கு. இயர் ஆன் இயர்ல இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆறதுக்கு. ஸோ பார்ப்போம். பட் இருந்தாலும் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வரப்போகுது அப்படின்ட்டு திரும்ப உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப காலமா இதையே தான் சொல்றாங்க. பட் என்னைக்கு வரும் அப்படின்ட்டு தெரியல. ஸோ வருதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வந்தாலும் இதெல்லாம் நம்ம கைக்கு எட்டா கனியா தான் இருக்க போகுது. ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்க போகுது. அதனால ஸோ இங்கலாம் நமக்கு பெருசா எந்த ஒரு சான்ஸும் வந்து கிடைக்காது. ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு அதோட நம்ம மறந்துருவோம். இந்த என்எஸ்சிய பொறுத்தவரைக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னைக்கோ ஒரு நாள் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல கிடைச்சதுன்னா, அப்போ இத வந்து ஃபோக்கஸ் பண்றத பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கலாம். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம டெஃபினட்டா அமெரிக்க பங்குகள பற்றி ரெட்டல் ஆப்ஷன் குளோபல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏற்படக்கூடிய மாற்றங்கள பத்தியும் நம்ம கண்டிப்பா வந்து பேசுவோம். ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!